அவங்க ஏழாவிட்டாலும் திருடின்னு போயிடுவாங்க அவங்க சரீரத்தை. அதனால எல்லாருக்கும் உயிரோடு எழுந்தாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால நாங்க கல்லறையை காவல் பண்ண வேண்டும் என்று சொல்லி 3 நாள் டைட் செக்யூரிட்டி கொடுத்தாங்க. ஆமென். ஒரு பக்கம் அரசாங்கம் தடுக்குது இயேசுவை உயிர்த்தெழுதலை, இன்னொரு பக்கம் யூத மதம் தடுக்குது, இன்னொரு பக்கத்துல பிசாசின் கிரியைகள் அந்தகார சக்தியின் காரியம் எல்லாமே இயேசுவை உயிர்த்தெழுதலை தடுக்குது. ஆனா பாதாளம் தடுக்குது, கல்லறை தடுக்குது. எது தடுத்தாலும் இயேசுவை உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை. பாதாளம் தடுக்க முடியவில்லை, கல்லறை தடுக்க முடியவில்லை, மதங்கள் தடுக்க முடியவில்லை, அரசாங்க முத்திரை தடுக்கவில்லை. இயேசு மரித்தொழுந்து உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை ரொம்ப பெருசுங்க. ஆமென். பைபிள் சொல்லுது இயேசுவின் உயிர்த்தெழுதல் வல்லமை குறித்து பேசும்போது நம்முடைய சரீரத்துல கெட்டு போயிருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் உயிர் பெறுகிறது. இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது அந்த கேள்விப்படும் போது ஒரு சமயம் கால் ஏதோ ஒரு பாகம் கெட்டு போயிருக்கலாம், இல்ல லிவர் கெட்டு போயிருக்கலாம், பேன்கிரியாஸ் கெட்டு போயிருக்கலாம், இல்ல நுரையீரல் கெட்டு போயிருக்கலாம். அந்த சரீரம் எல்லாம் உயிரடையும். இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் செத்து போன சரீரத்துக்கு உயிர் கொடுக்கிறார். சரீரத்துல இப்பொழுது வல்லமை ஏற்படுது. இப்பொழுது அற்புதம் அற்புதம். அந்த அருமையான பாடலுக்கு பாடலாமா? உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கின்றோம். பால் தம்பி அவசரம் பாடினோம். எல்லாம் கைகளை உயர்த்தி பாடலாம். ஆமென். எல்லாம் கைகளை உயர்த்தி எல்லாம் கை கொடுத்துங்க, உயர்த்துங்க. பிரைஸ் தி லார்ட். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அவர் பேர் தான் ஜீவனின் அதிபதி. உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஜீவனின் அதிபதியே. எஸ் எஸ் உம்மை கடைசியா உயிரோடு எஸ் லார்ட் உம்மை அதிபதி உயிரோடு கூட எழுந்த மரணத்தை வென்ற கர்த்தரை கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக